மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருவதன் நேரலை காட்சிகளை பார்ப்போம். பல்வேறு அமைச்சர்கள் சந்தித்திருக்கோம். கார்னல் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதேபோல் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹெல்த் மினிஸ்டரிடம் பேசியிருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சரும் சந்தித்து பேசி இதற்கான தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். முன்பு 2 நாட்கள் முன்பாக பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறோம். சட்ட அமைச்சர் சந்தித்து பேசியிருக்கிறோம். பல்வேறு துறைக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை அமைச்சர் சந்தித்து தமிழக மாணவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் இதற்காக வாதாடி கொண்டிருக்கிறோம். வெற்றி பெறவும் நம்பிக்கை வழக்கு வந்து கோர்ட்ல நிலுவையில் இருக்கிறதுனால இது வந்து எங்களால தலையிட முடியாதுன்னு பிரதமர் சொன்னதை 3 நாட்கள் முன்னாடி அமைச்சர்கள் குழு தான் சொல்லியிருக்காங்க. இல்லைங்க சொல்லுங்க. பல வழக்குகள் பல இதுகளில் நீதிமன்றத்தில் இருக்குது. இது மட்டும் பல வழக்குகள் இருக்கிறது. இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு எவ்வாறு மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது அணுகிறோம். அவருடைய அதுக்காக நீதிமன்றம் இருக்கிறது என்பதற்காக நாங்கள் வந்து ஒதுங்கி விடவில்லை. என்ன நிலையில் இருக்கு சார்? இப்போ தமிழக இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பிரகாஷ் ஜவடேகர் சொல்லியிருக்காரு, நீட் எக்ஸாம் நாடு முழுக்க ஒரே மாதிரி கேள்வித்தாள் தான் இருக்கும், ரீஜனல் லாங்குவேஜ்ல ஒரு மாதிரியும் இருக்காது, மற்ற இதுல ஒரு மாதிரி இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ்ல மட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வந்து எதிர்காலத்தை பத்தி அவர் சொல்லியிருக்கிறார். நாம இந்த ஆண்டை பத்தி தான் நாங்க பேசுறோம். இந்த ஆண்டுல வந்து இருக்கிறது பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு தெரியும், தெளிவான புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாங்கள் நீட் இதுக்கு ஆதரவாக நாங்கள் இல்லை என்று பொறியியல் நுழைவுத் தேர்வுக்கே வந்து நீட் மாதிரியான ஒரு பொதுவான நுழைவுத் தேர்வு அது ஒண்ணு அவர் சொல்லி ஜவடேகர் சொல்லி இருந்து கூட சொல்லி பார்த்தா பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்காரு. அது ஒன்று முடிவு அவர் சொல்ல உங்களோட அமைச்சர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க, பொறியியல் தேர்வுக்கும் நீட் முறை தான் வரப்போகுது, தயாராகிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்க பொழுது அப்ப மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு எப்படி நமக்கு விலக்கு கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும்? சொல்றது கேளுங்க. அவங்க சொல்றது இன்னும் முடிவு எடுக்கவில்லை தான் சொல்லியிருக்கிறாரே தவிர அந்த இன்ஜினியரிங் கல்லூரிக்கு இன்னும் முடிவு எடுத்தாக சொல்லவில்லை. ஆய்வில் இருக்கிறது என்றுதான் சொல்லியிருக்காரு, முடிவை சொல்லவில்லை. சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்கிறதே உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு சொல்லியிருக்கிறதே இன்னும் 1 வருடம் இல்லாட்டி அதிகபட்சம் 2 வருடத்துல கொண்டு வந்துருவோன்றத சுப்ரீம் கோர்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க சார். இல்லைங்க, அது வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து சில இருக்கு அதற்காக வந்து நம்ம அதை ஒரு முடிவு எடுத்து சொல்ல முடியாது இல்ல. நாம வந்து இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது சொல்ல போன நீட் எக்ஸாம் நடந்து முடிந்து விட்டது மருத்துவக் கல்லூரிக்காக. இருந்தாலும் அதில் விதிவிலக்கு வேண்டும் என்றவெல்லாம் அணுகி கொண்டிருக்கிறோம். முடிஞ்சு போனது நாங்கள் அணுகிறோம்ல, அது ஒரு தீர்வு நம்பிக்கையோட நாங்கள் அணுகி கொண்டிருக்கிறோம். அதனால எதுவுமே வந்து ஒரு தீர்வு நல்ல தீர்வதற்கு எப்பயுமே ஒரு ஆட்சியில் இருக்கிறது. அதற்காக தான் நாடாளுமன்றமோ அமைச்சரம் இருப்பதற்கு காரணம் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் என்ன தேவை என்பதை புரிந்து அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுப்பதற்குத்தான் பல வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பரிசீலனை இருக்கிறது. மத்திய அமைச்சரவையில் அது இருக்கிறது. அது விரைவிலே மத்திய பல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அது நாங்க இப்ப சொல்லக்கூடாது. எங்க இருக்கு நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு துறைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. விரைவிலே ஒரு தீர்வு காணுவார்கள். மருத்துவ உயர் படிப்புல வந்து ஒரு கருணை மதிப்பெண்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனா அதுக்கு கூட நீதிமன்றம் அடுத்த மந்திரி காத்திருக்காங்க. பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கிறார். நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கும் விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர்களை தமிழக அமைச்சர்கள் சந்தித்து வலியுறுத்தியதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இல்லையா, அதான் நான் சொன்ன முடிவு எடுக்கலன்னு சொல்ல, முடிவு எடுத்தாதான் சொல்ல, முடிவு இன்னும் எடுக்கலையே. எதிர்பார்க்கலாமா? அது நாங்க சொல்ல முடியாதுங்க.